ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் நேற்று தாங்க பூ பறித்தோம். இன்றைக்கும் பூ பூத்துருக்குது. அந்த பூக்களெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், பன்னீர் ரோஸு, கல்கத்தா ரோஸு, ஆரஞ்சு ரோஸ் மூணுமே பூத்துருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்களேன், அந்த ஆரஞ்சு கலர் பூ பூத்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஸோ லுக்கிங் லைக் ஏ வாவ். சூப்பராக இருக்குது. பூக்கள்லாம் நேற்று பறிச்சுட்டு மறுபடியும் பூ பூத்துருக்கு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மொட்டாக இருக்குது. கல்கத்தா ரோஸில் இன்னும் நிறையா, அப்புறம் பன்னீர் ரோஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மொட்டு மட்டும்தான் இருக்குது. அந்த 2ம் பூத்துடுச்சுன்னா மொட்டு கிடையாது. நம்மளுக்கு துளிர் வந்து மொட்டு வந்தால் தான், வெயில் வந்ததுனால வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொடி ரோஸு, இதுலேயுமே நிறையா துளிர் வந்து நிறையா மொட்டு வந்திருக்குது. சரி, இவ்வளோ மொட்டு வருதுல்ல, அடுத்த தடவை பூக்கும்போது எனக்கு ஒரு ரோஸ் ஆச்சு தருவீங்களா? எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், பிளாக் ரோஸ் ரொம்ப நாள் கழித்து மொட்டு வச்சுருக்குது. ஆனால் இது எப்போ பூக்குன்னு தெரியாது. அதனால இன்னொன்று ரெட் கலர் ரோஸு பூக்கிற மாதிரி இருக்குது. நியூ இயர்க்கு பூத்தா நீங்கள் எடுத்து தலையில் வச்சுக்கோங்க. நியூ இயர்க்கு கண்டிப்பாக தந்தாங்களா உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அவங்க தரலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேங்க. ஃபேரி ரோஸ் பாருங்கள், ஃபேரி ரோஸில் நேற்று எல்லாமே பறிச்சாச்சு. 1-2 மொட்டு தான் இருக்குது. அதுவும் பூக்க போகுது. நம்மளுக்கு வந்து ஃபேரி ரோஸில் இன்னும் துளிர் வந்துக்கிட்டே இருக்குது. வந்து மொட்டு வரட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதே மாதிரி தான் முளைச்சி வரும் தானாகவே. நான் எடுத்து வைப்பேன், ஆனால் வர்றதில்லை. அது ப்ராப்பராக அப்படியே வந்து காஞ்சிடும். இது பாருங்கள், ஒன்று நல்லா நிற்கிது, ஒன்று வந்து நம்மளுக்கு காஞ்சிடுச்சிங்க. அது பாருங்கள், இந்த க்ரோ பேக்கில் 2 வச்சேன், ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அப்புறம் மல்லி செடி தொட்டிக்குள்ளே 2 வச்சது நல்லா நிற்கிது, பாப்போம் வருதான்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க, நல்லா எவ்வளோ பெரிய செடியாக வந்திருந்தது, அழுகிடுச்சு. ஒன்றும் என்னன்னு தெரியல, தண்ணி ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கனால என்னென்னு தெரில. நாங்கள் தண்ணி கூட நிறையா ஊற்றுறது இல்லை இப்போது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு உருளைக்கிழங்கு வந்துக்கிட்டு இருக்குது. சரி, அதாவது வருதா பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, நம்ம போட்ட பீன்ஸ் வந்து நல்லா முளைச்சி வந்துருக்குது. இவ்வளோ நிறைய முளைச்சிருக்கு. நிறைய விதை போட்டோம் இல்லையா, நல்லா முளைச்சி வந்திருந்ததை எடுத்து போட்டோம்ல, அதெல்லாம் முளைச்சிருக்குது. அப்புறம் வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. வெத்தலை கொடி சூப்பராக பெரிய பெரிய இலையா, ஸோ க்யூட்டு, அழகாக இருக்குது. வெத்தலை நம்மளுக்கு வந்து மழையில் தான் அவ்வளோ பெருசாக வருது. வெயில் அடிச்ச பிறகு எப்படி வருமோன்னு நினச்சோம். நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் இந்த தடவை நிறையா போடலைங்க. ஒரு 3-4 போடும். ஒரு நாளைக்கு வீட்டுக்கு பொரியலுக்கு ஆகும். ஆனால் இந்த தடவை ஒரு 2 பாவக்காவோட நிறுத்திட்டாங்க. என்னன்னு தெரில, நிறையா துளிர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பாவக்காய் வரல. 2 பாவக்காவே பெருசு. அது நல்லா பெருசாக இருந்தால் 2மே போதும். ஆனால் அது வந்து குட்டி குட்டியாக தானே வருது நம்மளுக்கு. ஐயோ, நான் அப்படி சொல்ல, 2 பாவக்காய் வந்ததே போதுன்றேன். சரி. அப்புறம் செம்பருத்தி, இப்போ வந்து செம்பருத்தி மொட்டு நம்மளுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து அந்தளவுக்கு செம்பருத்தி மொட்டு இல்லை, 1-2 தான் வருது. சரி, பார்க்கலாம் எப்படி வந்து வரட்டும், வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாவே துளிர் எடுத்து வந்திருக்குறாங்க. ஆனால் மொட்டு எதுவும் வரல இன்னும். நம்மளுக்கு சீசனு முடிய போகுது இல்லையா, அதனால் மொட்டு வராது. வந்தாலும் ஆனால் 1-2 வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இருவாச்சி மல்லியில் மொட்டு இல்லாமல் பூ இல்லாமல் இருக்காது இருவாச்சி மல்லி எப்போவுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை செடி பாருங்கள், எவ்வளோ அழகாக துளிர் விட்டு வந்துட்டுருக்குதுன்னு. இவ்வளோ மாதுளை செடி இருக்குது. ஒரு மாதுளை கொஞ்சம் அழுகி இருந்ததை தூக்கி கொண்டு வந்து போட்டது, அவ்வளோ செடி முளைச்சிடுச்சு அப்படியே. அதுலேயே ஒரு தக்காளியும் நிற்கிது பாருங்கள். எப்பட்றா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் நம்ம கோழிக்கண்டை பூ வச்சது நல்லா பெருசாக செடி வந்திருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாடாமல்லியும் நிறையா முளைச்சிருக்குது. இப்படிலாம் நம்ம வீட்டில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். எந்த செடி எடுத்து வச்சாலும் சரி, அதுலேருந்து நம்ம விதை நம்மளுக்கு நிறையா விதை விழுந்து நிறையா செடி முளைச்சிது. எடுத்து வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பாட்டு இருக்க மாட்டேன்து. சரி, பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஷேர் தான் பண்ணி விடுங்களேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.